அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீட்டில் உள்ள பொருளை வச்சு கேக் ரெசிபி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அது ஒரு கப்பு ரவா எடுத்துருக்கேங்க. ஒரு அரை கப்பு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு 3 ஏலக்காய் போட்டு எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதிலே ஒரு அரை கப்பு நான் மைதாவும் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு ஒரு பிஞ்சளவுக்கு சோடா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு பசும்பால் காய்ச்சி ஆற வச்சு இது சேர்த்துருக்கேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 50 கிராம் இருக்கும், எந்த ஒரு ஃப்ளேவர் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இருக்கிற பால் எல்லாத்தையும் ஃபைனலாக ஊற்றி நல்லா மாவை ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிட்டேங்க. ஃபைனலாக ஒரு 8 இன்ச் கேக் பேன் எடுத்து உள்ளே எல்லாம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நான் மைதா சேர்த்து எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பேட்டர் எடுத்து ஊற்றிட்டேங்க. ஊற்றிட்டு நம்ம எந்த நட்ஸ் வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். ஃபைனலாக ஸ்டவ்வில் குக்கர் வச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்ட் போட்டிருக்கேன். போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சேன் பேட்டர் வச்சு ஒரு 1/2 hour இல்லாட்டி ஒரு 40 நிமிஷம் இருக்குங்க. நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டேன். சூப்பரான நமக்கு கேக் ரெடி ஆகிருக்கு. நல்லா ஓரத்தெல்லாம் நான் கத்தியால் கட் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு ஈஸியாக வந்துச்சு பாருங்கள். நல்ல இந்த சம்மர் லீவில் குழந்தைங்களுக்கு உங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.